ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம். இந்த நிகழ்ச்சியில் பல காலமாக பல மகான்களை தொடர்ந்து நாம் தரிசித்து கொண்டு வருகிறோம். இந்த பாரத தேசத்தில் எத்தனை மகான்கள் அவதரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையை தேடுவதும், ஒரு கடற்கரையில் இருக்கிற மணல் துகள்களை எடுவதும் ரெண்டும் ஒரே மாதிரி. அதையும் கண்டுபிடிக்க முடியாது, எதையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டாலுமே அந்த பகுதியில் எண்ணற்ற மகான்கள் அந்த காலத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். அதில் காசி மாநகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் வாரணாசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காசி மாநகரத்தில் எது சிறப்புனா கங்கை சிறப்பு. கங்கை எத்தனையோ பகுதிகளில் பாய்ந்தாலும், எத்தனையோ ஊர்கள் வழியாக பாய்ந்தாலுமே இந்த காசிக்கு தான் கூடுதல் சிறப்பு. என்ன காரணம்? காசியில் விஸ்வநாதர், எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. இந்த காசிமா நகரத்தில் கண்டெடுக்கப்பட்டவர் தான் ஒரு தாமரை மலரில், காசிமா நகரத்தில் இருக்கிற ஒரு ஏரியில் ஒரு தாமரை மலரில் கண்டெடுக்கப்பட்டவர் தான் இந்த கபீர்தாசர்னு அவருடைய வரலாறு சொல்கிறது. பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன, பல மாதிரியும் சொல்லப்படுகிறது. அந்த தாமரை மலரில் கண்டெடுக்கப்பட்டவர் இவரை ஒரு இஸ்லாமிய நெசவாளர், ஒரு ஏழை நெசவாளர், ஒரு தம்பதியினர்கள் கண்டுபிடித்து இவங்க தான் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. அவர் தான் கபீர்தாசர். இவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? நெசவாளர். அதான் இந்த குடும்பத்தினுடைய பிரதான தொழில். இன்றைக்கி நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா பனாரஸ் பட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காசியில் நெசவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த காசிமா நகரத்தில் வாழ்ந்த காலத்தில் இவருக்கு ராம பக்தி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக காணப்பட்டது. யாருக்கு? கபீர்தாசருக்கு. ராமன் மேலே அதீதமான பக்தி. அந்த காலத்தில் இவருடைய காலம்ங்கிறது 15ஆம் நூற்றாண்டு. இவர் காசியில் இருக்கிறப்ப ராமானந்தர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். ராம பக்தி கொண்டவர், ராமனை சதா துதித்து கொண்டிருப்பவர், ராமானந்தர்னு பேர். அந்த மகானுக்கு பல சீடர்கள் உண்டு. இந்த கபீர்தாசர் என்ன பண்ணுவார்? ஒரு நாள் அவருடைய ஆசிரமத்துக்கு போவார். கங்கை கரையில் அவருடைய ஆசிரமம். ராமானந்தருடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இந்த சீடர்கள்லாம் இவரை வழிமறித்து, என்ன யார் நீ, என்ன அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, எனக்கு உபதேசமாகணும், ராமநாம மந்திரம் உபதேசமாகணும், எனக்கு அவர்கிட்டேருந்து தீட்சை கிடைக்கணும், அதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லுவாராம். ஆனால் என்ன பண்ணுவாங்களா, அங்கே இருக்கிற சீடர்கள் இவர் அடித்து விரட்டிடுவாங்க. என்ன காரணம்? இவர் இஸ்லாமியர். இந்த கபீர்தாசருடைய அவதாரமே எதற்காக அப்படின்னா, இந்த இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவரது அவதாரமே நிகழ்ந்திருக்கிறது. அதற்காகவே இவர் வாழ்ந்திருக்கிறார். கபீர்தாசர் அதற்கெனவே வாழ்ந்திருக்கிறார். எந்த விதமான பேதமும் பார்க்கக்கூடாது. இதுதான் இவருடைய முக்கியமான கொள்கை. கடவுளை எங்கு வேண்டுமானாலும் தரிசிக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் தரிசிக்கலாம், உனக்கு மனதில் எப்படி தோன்றுகிறதோ அப்படி தரிசிக்கலாம் அப்படிலாம் கபீர்தாசர் நிறைய சொல்லியிருக்கார். ராமானந்தருடைய ஆசிரமத்தில் இவரை விரட்டி அடிச்சுடுவாங்க. இவர் வந்துடுவார். ஆனாலும் தனது முயற்சியில் உறுதியாக இருப்பார். எப்படியேனும் ஒரு நாள் இந்த ராமானந்தரிடம் இருந்து நம்ம உபதேசம் வாங்கியாகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக காணப்பட்டார் கபீர்தாசர். பண்டரிபுரத்து மகான்கள் வரிசையில் பார்த்திங்கன்னா கபீர்தாசருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இப்படி ஞானதேவர், நாமதேவர், சூர்தாசர், துக்கார மகராஜ், மீராபாய், எத்தனை பேரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியிலே நம்ம பல மகான்களை தரிசனம் பண்ணியிருக்கோம். அதில் கபீர்தாசர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஒரு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தனது வாழ்நாட்களை செலவழித்தார். எந்த விதமான பேதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாடுபட்டார். இவருக்கு தீட்சை கிடைக்கல, ராமானந்தர்கிட்ட கிடைக்கல. ஆனால் எப்படியும் இவர்கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு காத்திருந்தார். அதற்கு என்ன தெரியுமா பண்ணினாரா? இந்த ராமானந்தர் தினமும் வெடிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு கங்கையில் நீராடுவர். தினமும் வெடிகாலையில் நீராடுவர்.
அந்த நீராடுகிற போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா காசி மாநகரத்தில் விளக்கெல்லாம் இருக்காது, இருளாக இருக்கும். எங்கேவாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன தீபங்கள் எரியும். இவர் அந்த இருட்டில் வருகிற போது குளித்து முடிச்சுட்டு படி ஏறி வரார் பாருங்க. படி ஏறி வந்து படி இறங்கணும், அடுத்து இறங்கணும். இந்த இறங்குகிற இடத்துல ஒரு சாக்கு பையை தனக்கு மேலே போத்தி கபீர்தாசர் படியோடு படியாக படுத்திருக்கார். யாரை பார்த்தாலும் படிதான் தெரியும், இருட்டில் என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. இந்த ராமானந்தர் குளித்து முடிச்சுட்டு இறங்குற போது படின்னு நினச்சி இந்த சாக்கு மேலே, யார் கபீர்தாசர் மேலே காலை வச்சுட்டார். காலை வச்சோன்னே படின்னு அப்படியே தானே இருக்கும். ஆனால் இந்த சாக்கு அசைகிறத பார்த்தோன்னே யாரையோ மிதிச்சுட்டு ராமராம அப்படிங்கிறாராம். கபீர்தாசர் எந்திரிக்கிறார், சாக்கு எடுக்கிறார். ஆஹா, எனக்கு உபதேசம் கிடைத்து விட்டது, குருநாதருடைய திருவடி தீட்சையும் கிடைத்து விட்டது. திருவடின்னா பாதம், பாதத்தினால என்னை மிதிச்சுட்டார், பாதத்தினால என்னை தீண்டி விட்டார், திருவடி தீட்சை கிடைத்து விட்டது. ராமராம என்று சொன்ன காரணத்தினால எனக்கு மந்திர உபதேசமும் ஆகிவிட்டதுன்னு ராமநாமத்தை ஜபிக்க ஆரம்பித்தார். எப்படி எடுத்துட்டார் பாருங்க ராமநாம தீட்சையை. இதை எடுத்துட்டு காசி மாநகரத்தில் ராமநாமம் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்க, அவருக்கு சீடர்களுக்கும் இவருக்கும் என்றைக்குமே ஒரு வெறுப்பு கபீர்தாசர் மேலே இருந்துகிட்டே இருந்தது. இந்த காலத்தில் மச்சேந்திரநாதன் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார். மச்சேந்திரநாதன் பேர். அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், அவர் பேர் கோரக்கநாதன் அப்படின்னு பேர். இந்த கோரக்கர் சித்தர் அவர் கிடையாது, கோரக்கநாதன் அப்படின்னு பேர். இந்த கோரக்கநாதன் எப்படி அப்படின்னா அஷ்டமா சித்தி சொல்லுவோம் இல்லையா, 8 விதமான சித்துத்தன்மை அவருக்கு கிடைச்சிருந்தது. அது தவ வலிமையால், நாம் கொண்டிருக்கிற கட்டுப்பாடுகள்னால நமக்கு கிடைக்கக்கூடியது அஷ்டமா சித்தின்னு பேர். அனிமா, லஹிமா நிறைய சொல்லுவோம் இல்லையா. அனிமா அப்படின்னா ஒரு அணுவை போல நமது உடம்பை நினைச்ச மாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய உருவம் இருக்கு இல்லையா, திடீர்னு யாரோ என்னை தாக்க வராங்க, டக்குன்னு ஒரு அணுன்னா இத்திரோண்டு நம்ம உருவத்தை மாற்றிக்க முடியும். லஹிமானா நம்ம லகுவாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு டக்குன்னு பயணிக்கிறது. இங்கே இருப்போம், திடீர்னு பார்த்தா 400 கிலோமீட்டர் தள்ளி இருப்போம். அதெல்லாம் அஷ்டமா சித்தியில் ஒன்று. இந்த அஷ்டமா சித்திகள் கிடைக்க பெற்றவர் அந்த சீடர் கோரக்கநாதர். பொதுவாக நம்ம ரொம்ப படிச்சிட்டோன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியுது, என்னை விட படித்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்தில் நினைக்க ஆரம்பித்தோன்னா அது எங்கே கொண்டு போய் விடும்? கர்வத்தில் விடும், திமிரில் கொண்டு விடும் இல்லையா. ஒரு அகந்தை, ஒரு செருக்கு நமக்கு வந்துடும். என்ன மாதிரி யார் படிச்சிருக்கா, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா, என்ன மாதிரி ஆள் உண்டா, எவ்வளோ பேர் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி வாழ்க்கையில். அதுபோல் இந்த மச்சேந்திரநாதனுடைய சீடரான கோரக்கநாதருக்கு அந்த அகந்தை வந்தாச்சு. அஷ்டமா சித்தியில் எனக்கு தெரியும், என்னை விட யார் இருக்கா, என் கூட வாதிட முடியுமா, என் கூட ஒரு வாத போரில் ஈடுபட முடியுமா அப்படின்னு ஒவ்வொரு பகுதியாக சென்று பலட்டையும் தர்க்க போர் நிகழ்த்துகிறார், வாதத்தில் போர் நிகழ்த்துகிறார். இவரோட பலரும் வாதிடுகிறார்கள். ஆனால் கடைசியில் யார் ஜெயிக்கிறார்? கோரக்கநாதர் தான் ஜெயிக்கிறார். ஆனால் அவருக்கு தான் சகல கலைகளும் அத்துப்படி ஆயிற்று, அவர் தான் ஜெயிக்கிறார். இதை பார்த்தோன்னே இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஐயோ இவரை வெல்லவே முடியாத, இவரது அகந்தை இந்த அளவுக்கு காணப்படுகிறதே, இந்த கோரக்கநாதரை வெல்வதற்கு ஒருவன் பிறக்க மாட்டானா அப்படின்னு அங்கங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள் வல்லுநர்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. இந்த கோரக்கநாதர் காசிக்கு வரார். இவருடைய குருநாதர் யார்? கபீர்தாசருடைய குருநாதரை பற்றி கேள்விப்படுகிறார், ராமானந்தரை பற்றி. இவரோட காலத்தில் யார் குருநாதராக இவருக்கு அமைந்தார் அப்படின்னா ராமானந்தர் அப்படிங்கிற மகான் அமைந்தார். அவர்கிட்ட தான் காசியில் இந்த படியில் படுத்துட்டு அவர் மிதித்தவுடனே அதை தீட்சையை எடுத்து உபதேசமும் கிடைச்சதா நினச்சி ராமநாமத்தை சொல்லி இருக்கார். இவருடைய காலத்தில் கோரக்கநாதர் அஷ்டமா சித்தின்னு சொன்னேன், அவர் ஒவ்வொரு இடமா போய் என்னை ஜெயிக்கிறதுக்கு ஆள் இருக்கா, நான் இவ்வளோ பெரிய ஆசாமி தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு ஊராக போயிட்டுருக்கார். காசிக்கு வந்திருக்கார். காசியில் ராமானந்தர் மடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்திருக்கார். ஏன்னா ராமானந்தர் பெரிய மகான் அந்த காலத்தில், இவரோட நம்ம வாதிடலாம், இவரோடு ஒரு வாதப்போரில் ஈடுபடலாம்
அப்படின்னு கோரக்கநாதர் இங்கே வந்து தங்கியிருக்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ராமானந்தரது சீடர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் நேராக ராமானந்தர்கிட்ட ஓடி வராங்க. அவர்கிட்ட ஓடி வந்துட்டு, குருநாதா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இப்படி ஒருத்தர் வந்திருக்கார், அவர் பேர் கோரக்கநாதன் பேர், மச்சேந்திரநாதருடைய சீடராம், அஷ்டமா சித்திகள் இவருக்கு தெரியுமா, இவர் வந்து எங்கூட வாதுக்கு யார் வராங்கன்னு ஒவ்வொரு ஊராக வந்துகிட்டே இருக்கார், உங்ககிட்ட வரப்போகிறாராம், அவரோடலாம் நம்மளாம் ஜெயிக்க முடியாது, அவரெல்லாம் நம்மளால் எதிர்கொள்ள முடியாது, நாம் இன்றைக்கே கிளம்பிடுவோம், இங்கேருந்து எங்கே காசிலேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சீடர்கள் சொல்கிறார்கள். சீடர்கள் நிலைமை வேற, ஒரு குருநாதருடைய நிலைமை வேற. ஒரு குருநாதர் என்பவர் எல்லாவற்றுக்கும் பக்குவப்பட்டவர். சீடர் அப்படிங்கிறவன் ஒரு அரைகுறை, இந்த ஸ்டேஜாக பாதி கிணறு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க சீடர்கள். குருநாதர் சொல்கிறார், ராமானந்தர் சொல்கிறார், அப்படிலாம் இருக்கக்கூடாது, பார்ப்போம் அப்படின்னு சமாளிக்கிறார். இல்லை இல்லை, இவரெல்லாம் இருந்தால் நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள்லாம் உங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் கிளம்பிடுறோம், எங்களை விட்டுருங்கோ அப்படின்னு சீடர்கள் கிளம்பிட்டாங்களாம். ராமானந்தரை தனியாக விட்டுவிட்டு சீடர்கள் போயாச்சு. அடுத்த நாளைக்கு தான் வரப்போகிறார், போட்டிக்கு வரப்போகிறார். யார்? கோரக்கநாதர் வரப்போகிறார். இந்த விஷயம் கேள்விப்பட்டு கபீர்தாசர் வராராம். எங்கே வரார்? ராமானந்தருடைய மடத்துக்கு வரார். இந்த மடத்துக்கு வந்துட்டு சீடர்கள்லாம் கிளம்பிட்டாங்களாமே, யாரோ ஒருத்தர் உங்களோட வாதிட ஒரு போருக்காக வந்திருக்கிறாருமே, ஒரு வாத போருக்காக வந்திருக்கிறாராமே கோரக்கநாதர் அப்படிங்கிறவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்குறார் குருநாதர். ஏன்னா இவருக்கும் கபீர்தாசர் மேலே அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வரல. கபீர்தாசர் சொல்கிறாராம், குருநாதா நீங்கள் போக வேண்டாம் அவரோட வாதத்திற்கு, உங்கள் சார்பாக நான் போகிறேன், நான் அவரை நேருக்குன்னு நான் அவரை சந்திக்கிறேன், எனக்கு அந்த உத்தரவு கொடுங்க, அனுமதி கொடுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாராம். அவர் சொல்கிறாராம், நீ போய் என்ன பண்ண முடியும், நீ என் சார்பாக முதல்ல போன அப்படின்னா நான் தான் உன்னை அனுச்சேன்னு நினச்சி, நீ சின்ன பையன், உனக்கு ஏதான ஒரு தகாத தண்டனையை கொடுத்துருவாங்க, அதனால் மேலும் கெட்ட பேர் தான் வரும், நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு போ. யார்? கபீர்தாசர்கிட்ட. நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு நீ போ, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராமானந்தர் சொல்கிறார். ஆனாலும் இவர் எடுத்துக்கல, பேசிகிட்டே இருக்காங்களாம். பொழுது விடிஞ்சாச்சு, அவன் ரெடியாக இருக்கான். யார்? வாசலில் வந்து கத்தரானான். இந்த கோரக்கநாதர் இந்த மடத்தினுடைய வாசலில் வந்து, ஏ ராமானந்தரே, என்னோட வாதப்போருக்கு வருகிறீர்களா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டானா. அவர் வந்துட்டார், வாதப்போருக்கு போகணும், நீங்கள் போக வேண்டாம், தயவு செஞ்சு நீங்கள் போக வேண்டாம், நான் உங்கள் சார்பாக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாராம். கபீர்தாசர் குருநாதருடைய காலில் விழுறாராம். என்ன காரணத்தினால? குருநாதருடைய ஆசீர்வாதம் தனக்கு கிடைக்கணும். லைஃப்பில் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், குருநாதருடைய ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்மை வாழ வைக்கும். ஏன் ஒரு குருவை நாம் கொண்டிருக்கிறோம், ஏன் ஒரு குருவை நாம் பின்பற்றுகிறோம் அப்படின்னா, அந்த குருநாதர் மேலே இருக்கக்கூடிய பக்தியினால, அவரை வணங்குவதன் காரணமாக அவரது ஆசிகள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைத்து, அதுதான் வாழ்க்கையில் நாம் எட்ட முடியாத உயரத்திற்கு நம்ம கொண்டு போகும். அந்த நம்பிக்கை கபீர்தாசருக்கு இருக்கு. ஆனால் பாருங்க, ராமானந்தருக்கு கூட இல்லை. அவர் பயப்படுறார், இவன் சின்ன பையன், இவருக்கு ஏதான ஆபத்து வந்துடும் அப்படின்னு அவர் பயப்படுறார். ஆனால் கபீர்தாசர், என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு, குருநாதரோட உத்தரவெல்லாம் எதிர்பார்க்கல, வெளியில் வந்துட்டார், வீதிக்கு வந்துட்டார். வீதியில் வந்தாச்சுன்னா அங்கே நின்று கொண்டு இருக்கிறார். யார்? இந்த கோரக்கநாதர். ஒரு எக்காலமான சிரிப்பு. எங்கே அவர்? எங்கே? என் கூட வாதப்போருக்கு வரணும், எங்கே அப்படின்னு கேட்கிறப்ப இவர் சொல்கிறாராம் கபீர்தாசர், இல்லை இல்லை, குருநாதர் சார்பாக நான் தான் வாதப்போரில் உங்கள் கூட போட்டி போட போகிறேன்,
அப்படிங்கிறாராம். அடே சிறுவா, நீயா எங்கூட போட்டி போட போகிற அப்படின்னு ஒரு பெரிய எக்கால சிரிப்பு கோரக்கநாதரிடம் இருந்து பிறக்கிறது. உள்ளே இருக்காரே யார், ராமானந்தர் வெளியில் வர, ஆகா இவனுக்கு எதான ஆயிட போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து கெஞ்சறாராம். மனசில் பிரார்த்தனை பண்ணுறாராம். யார், ராமன் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாராம். பிரார்த்தனை பண்ணுகிற போது என்னுடைய சீடனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அப்படின்னு வேண்டுகிறார். இவங்க 2 பேரும், கோரக்கநாதரும் இந்த பக்கத்தில் கபீர்தாசரும் வாதத்திற்கு தயாராக நிற்கிற போது கோரக்கநாதர் கேட்குறார், நீயா எங்கூட போட்டி போட வந்திருக்க, நீயா என்னை ஜெயிக்க போகிற அப்படின்னு கேட்கிற போது, உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் பார் அப்படின்னு கோரக்கநாதர் சொல்கிற போது இவர்கிட்ட ஒரு நூல்கண்டு ஒன்று காணப்படுகிறது. நூல்கண்டு, பட்டு நூல்கண்டு. புடவை தயாரிக்கணும் அப்படின்னா நூல் தானே, நூல் தானே புடவை ஆறுது. இவர் நெசவாளி குடும்பம் தானே, நூல் வச்சுருக்காரு. நூல் கண்டு ஆகாசத்தில் வீசி எறிகிறார் கபீர்தாசர். நூல் கண்டு வீசி எறிஞ்சா என்னாகும், அப்படி போயிட்டு கீழே விழுந்துடும். இந்த நூல் கண்டு அப்படியே மேலே இழையாக விரிச்சிட்டு போகிறதான், ஆகாசம் வரைக்கும் போகிறதான். அந்த நூல்கண்டு ஒரு மரம் மாதிரி நிற்கிறதான் அந்த நூல்கண்டு. அந்த நூல்கண்டில் மேலே ஏறுகிறார் யார், கபீர்தாசர். இதெல்லாம் அஷ்டமா சித்தியில் ஒன்று. இவருக்கும் பாருங்கள், குருநாதருடைய அருள்னால எல்லாம் கிடச்சிருக்கு. நூல்கண்டில் எங்கேயான ஏற முடியுமா நம்மளால்? ஒரு மரத்தில் ஏறுகிற போதே வழிக்கு விழுந்துட்டோம் நம்மளாம் சொல்கிறோம். அந்த நூல், ஒத்த நூலில் பிடிச்சிட்டு மேலே ஏறுகிறார். மேலே போய் உட்காந்துக்கிறார், நூலில் உட்காந்துக்கிறார். எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. காசி மாநகரத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கின்றவர்கள். இந்த கோரக்கநாதர் பார்க்குறார், என்னடா சிறுவா, வாதப்போருக்கு வான்னு சொன்னால் எங்கேயோ போய் மேலே ஒளிஞ்சிட்ருக்கியே, கீழே வா, வாதப்போருக்கு தயாராவோ, நீ எங்கேயோ போய் உட்காந்துருக்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே இறங்குற. யார், கீழே இறங்கி வர்றார். அதே நூல்கட்டில் பிடிச்சி இறங்கிட்டு வர்றார். இறங்கிட்டு கீழே வந்த உடனே அவரை கோரக்கநாதரை பார்க்குறார். இந்த பக்கம் வந்துட்டார். யார் வந்துட்டார், இவர் ராமானந்தர் வந்துட்டார் இல்லையா, குருநாதர் வந்துட்டார். குருநாதர் வந்து சீடனுக்கு ஆயிடக்கூடாது, எதுவும் ஆயிடக்கூடாது, இவன் ஏதானு இடவடமாக பண்ணிட போகிறான், அடிச்சுட போகிறான், தப்பாயிட போகிறது அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே காணப்படுகிறார் குருநாதர். அப்போ சொல்கிறாராம், அப்பா ஒன்றும் வேண்டாம்ப்பா. யார்கிட்ட, கபீர்தாஸ்கிட்ட கேட்குற, ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ வந்துடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கணம் கபீர்தாசர் ராமானந்தராக உருவெடுக்கிறார். நீ அவர்கிட்ட தானே போட்டி போடணும்னு சொன்னேன், நான் அவராகவே வாரிட்டேன். இங்கே உண்மையான ராமானந்தர் இருக்கிறார், இங்கே கபீர்தாசர் ராமானந்தராக மாறிட்டார். மாறின உடனே இவனுக்கு குழம்புறது. யார், கோரக்கநாதர் இருக்கான் இல்லையா, கோரக்கநாதருக்கு குழம்புகிறது. யார் உண்மையான குருநாதர், யார் உண்மையான ராமானந்தர் அப்படின்னு குழம்புகிறாராம். இந்த குழப்பம் நிலவிக் கொண்டிருக்கிற போது அடுத்து பாருங்க, கபீர்தாசர் என்னவா மாறுகிறார்னா, இந்த கோரக்கநாதருடைய குருநாதர் யார், மச்சேந்திரநாதன் சொன்னேன். மச்சேந்திரநாதன் ஒரு பெரியவர், அவர் தான் எல்லா கலைகளையும் சொல்லி கொடுத்தவர். மச்சேந்திரநாதனாக மாறுகிறார். என்னடா அது, நம்ம குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கிற போது இந்த விஷயம் புரிந்து கோரக்கநாதர் அடுத்த கணம் மகாவிஷ்ணுவாக மாறுகிறாராம். இதெல்லாம் அஷ்டமா சித்தியில் நினச்ச நேரத்தில் நினச்ச உருவத்தை நம்மளால் எடுக்க முடியும். என்னடா இது, ஏதோ ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி இருக்கே. இவர் நினச்சப்ப ஒரு குருநாதர் மாதிரி மாறுறாரு. இந்த கோரக்கநாதர் என்னென்னா திடீர்னு நினச்சா மகாவிஷ்ணு போல் மாறுகிறாரு. நமக்கெல்லாம் சில பேருக்கு தோணலாம். பக்தியில் பக்குவமானது ஏற்பட்டால்தான் ஆன்மீகத்தின் எல்லா நிலைகளையும் புரிந்து கொள்ள முடியும். இங்கே அவர் மச்சேந்திரநாதனாக நிற்கிறார், குருநாதர் போல நிற்கிறார். இங்கே கோரக்கநாதர் மகாவிஷ்ணு போல நிற்கிறார். மகாவிஷ்ணு வடிவம் எடுத்தவுடனே இந்த கபீர்தாசர் சரபமூர்த்தியாக வடிவெடுக்கிறார். ஏன்னா மகாவிஷ்ணுக்கு மேலே சரபமூர்த்தி,
அதாவது இந்த அவதாரத்தில் பார்த்திங்கன்னா இரண்ய அவதாரத்தை மகாவிஷ்ணு தானே இரண்ய அவதாரம். இரண்யன் கதையில் பார்த்திங்க அப்படின்னா அவர் தானே வந்தார், இரண்யனை சம்ஹாரம் பண்ணுறதுக்காக வந்தார் இல்லையா, நரசிம்மமூர்த்தின்னு சொல்கிறோம். அந்த அவதாரத்தில் நரசிம்மரை சாந்தப்படுத்தினவர் சரபமூர்த்தி, சரபர அவதாரம் எடுக்கிறார். இப்படி எந்த வடிவத்தை கோரக்கநாதர் எடுத்தாலும் அதுக்கு மேலே வடிவம் எடுக்கிறார் கபீர்தாசர். ஒரு கட்டத்தில் இதை பார்த்துட்டு கோரக்கநாதர் சரண்டரார். யார்கிட்ட? கபீர்தாசர்கிட்ட. எப்பா என்னால் முடியாதுப்பா, என்னால் முடியாது, என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படியே ஒப்புக்கொள்கிறாராம். எல்லாத்தையும் பார்த்து ராமானந்தர் இவரை வாழ்த்துறாராம். குருநாதருடைய ஆசைகள் கிடைச்ச காரணத்தினால எல்லாவற்றையும் பண்ண முடிஞ்சது. கபீர்தாசருடைய அவதாரமே நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்து முஸ்லீம்களுக்கு இடையில் எந்த விதமான பிணக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான நோக்கமே. இவர் சித்தியான பிறகு, யார்? கபீர்தாசர் சித்தியான பிறகு ஒரு உடம்பு இருக்குது, ஒரு போர்வை வச்சு மூடியிருக்காங்க. இதை எரிக்கிறதா புதைக்கிறதா? எரிக்கணுங்கிறது இந்து சம்பிரதாயம், புதைக்கணுங்கிறது இஸ்லாமியத்தில் அவங்க வழக்கம் புதைக்கிறது. அவங்க புதைக்கணுங்கிறாங்க, இவங்க எரிக்கணுங்கிறாங்க. எதற்காக பாடுபட்டாரோ அவர் இறந்த பிறகும் அது நிறைவேறலை. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ கபீர்தாசர் சித்தியானவர், சித்தி ஆயாச்சு, இந்த போர்வை இலக்குன்னு எந்திரிக்கிறாராம். கபீர்தாசர் எந்திரிக்கிறாராம். இந்த ரெண்டு தரப்பினர்களையும் பார்த்து சொல்கிறாராம், ஏண்டா இதுக்காகவா நான் பாடுபட்டேன்? உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும்னு தானே நான் பாடுபட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் இப்போவும் நான் இறந்த பிறகும் நீங்கள் அடிச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்துட்டு போர்வை முடிட்டாராம். இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கு. ஒரு இறந்த ஆசாமி திடீர்னு எழுந்து உட்காந்து பேசுகிற நமக்கு எப்படி இருக்கும்? ஆனால் எவ்வளவோ இருக்குது நமது கலாச்சாரத்தில், நமது பண்பாட்டில், நமது பக்தியில். இதுபோல் எத்தனையோ உதாரணங்கள் பார்க்க முடியும். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் கோவிலில் இறந்த ஒரு பெண், அங்கம் பூம்பாவைன்னு பேர், அவள் இறந்து எரித்து எலும்பும் சாம்பலையும் வச்சு 5 வருஷத்திற்கு பிறகு அதற்கு உயிர் கொடுத்தவர் திருஞான சம்பந்தர். இந்த பெண்ணுக்கு உயிர் கொடுக்கிறார். 5 வருஷம், இறந்து 5 வருஷம் ஆச்சு. சத்குரு தியாகராஜர் திருப்பதி பக்கத்தில் போகிற போது ஒரு கணவர் இறந்து போயிட்டார். அவருடைய மனைவி புலம்புறா, இந்த கணவனை உயிர்ப்பிக்கிறார். எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு, எத்தனையோ நடந்திருக்கு. இங்கே இவர் கேட்கிறார், நான் இறந்த பிறகும் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேன்னு சொன்ன உடனே அவங்களாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம். கொஞ்ச நேரத்தில் அந்த போர்வையை விலக்கி பார்க்கிற போது, கபீர்தாசர் தானே உள்ளே படுத்திருந்தார், அங்கே முழுக்க பார்த்திங்கன்னா ரோஜா பூக்களாக காணப்படுகிறதா. இந்த ரோஜா பூக்களில் பாதி கருகி எரிந்தது போல் காணப்படுகிறது, மற்ற ரோஜா இதழ்கள் புதைக்கப்பட்டது போல் காணப்படுகிறதா. அவரோட சரிதத்தில் இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த கபீர்தாசர் இன்றைக்கும் போற்றப்படுகிறார் அப்படின்னா, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜவுளித்துறை அமைச்சகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதில் சிறந்த நெசவாளிக்கு சந்த் கபீர் விருது அப்படிங்கிற ஒரு விருது இன்றைக்கி கொடுக்குறாங்க. சந்த் கபீர் விருது அவரோட பேரில் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அந்த மகானுடைய பெயர் இன்றைக்கு பலரையும் சென்றடைய வேண்டும். ஒரு சிறந்த நெசவாளருக்கு நெசவாளியாக விளங்கின அந்த கபீர்தாசருடைய பெயரால் ஒரு விருது கொடுக்கணும் அப்படிங்கிறது இன்றைக்கும் பண்ணுறாங்க. அதுபோல் உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இவருடைய பெயரில் ஒரு மாவட்டமே இருக்கான். இவருடைய பெயரில் கபீர்தாசருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல விஷயங்கள் கபீர்தாசர் ரொம்ப சாதாரணமாக சொல்லியிருக்கார். இது எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அவரிடம் இருந்த குரு பக்தி ஒன்றுதான் காரணம். இந்த நிகழ்ச்சி குருவே சரணம்ங்கிறது, குருமார்களை எந்த அளவுக்கு நாம் வணங்கினால், குருநாதர்களின் திருவடிகளை நாம் எந்த அளவுக்கு இறுக பற்றி கொண்டால்
நமது வாழ்க்கை சிறந்து விளங்கும் அப்படிங்கிறது பல மகான்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்களது உபதேசங்கள் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போலத்தான் கபீர்தாசர் குருநாதரோட அருளால் அந்த அளவுக்கு பிரகாசித்தார், இன்றைக்கும் நம்மால் போற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட கபீர்தாசரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்வோம். நாளைய குருவே சரணம் நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். ஆண்டாளை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.